சென்னையில் சொத்துக்காக பெற்ற மகனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு 3 ஆண்டுகளாக நாடோடியாக தவித்த முதியவர் ஒருவர் சட்ட போராட்டத்தின் மூலம் தனது சொந்த வீட்டிற்குள் மீண்டும் நுழைந்தார். மணலியைச் சேர்ந்த முதியவர் மகாலிங்கம் தனது பேத்திக்கு சொத்தை எழுதியதால் மகனால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக கோவில்களிலும் பேருந்து நிலையங்களிலும் தங்கி வந்த அவர் உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவால் நீதியை தன்வசமாக்கியுள்ளார். 3 ஆண்டுகள் கழித்து தனது சொந்த வீட்டிற்குள் குடியேறிய அந்த முதியவர் மறைந்த தன் மனைவியின் புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் மல்கிய அந்த காட்சி அங்கிருந்தோரை நெகிழச் செய்தது. ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பெரியநந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரியநந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சைச்சாறு, விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கடலூர் அருகே பட்டா விவகாரத்தில் கிராம உதவியாளரை வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளப்பாக்கம் கிராம உதவியாளராக இருக்கும் சக்திவேல் என்பவரின் வீட்டிற்கு சென்ற இளைஞர்கள் சிலர் தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் பட்டா வழங்க கோரி வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து அவரையும் அவரது மனைவி மற்றும் மருமகனையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூரிலிருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கருப்பம்பாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. செந்தில்நாதன் என்பவர் நடத்தி வரும் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஊழியர்கள் ஒருங்கிணைந்து தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தண்ணீர் லாரிகளுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தமிழக அரசியலில் திமுகவை தவிர வேறு யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். கோயில் நிலங்கள் 3078 கரூர்ல இருக்க அதனால இது ஆரோக்கியமான அந்த கருத்துக்களை எடுத்துக்குவோம், ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம். அதனால யாரையும் எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தீய சக்தியை தவிர. மதுரையில் நடிகர் மதுரை முத்து அமைத்த நூலகத்தை திறந்து வைத்த பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் விஜயின் செயல்பாடுகள் இதுவரை திருப்திகரமாக இல்லை என்று கருத்து தெரிவித்தார். இப்ப இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமே பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சென்னையை அடுத்த பாடி அருகே சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு உள்ளே உரிமையாளர் தூங்கிக் கொண்டிருந்த போது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டிஎம்பி நகரைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் தனது காரில் ஏசியை ஆன் செய்துவிட்டு உள்ளேயே தூங்கியுள்ளார். அப்போது காரில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்துள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதும் மதியழகன் வெளியேறினார். பின்னர் மளமளவென கார் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளன. ஜூலை 17 முதல் 31 வரை HLO செயலி மூலம் பொதுமக்கள் சுய கணக்கெடுப்பில் பங்கேற்கலாம். தொடர்ந்து ஆகஸ்ட் 1 முதல் வீடு வீடாக கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் நகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நிலம் மற்றும் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி 500க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாடமங்கலத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியிலிருந்து 400 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய கஜன்குளம் கால்வாய் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய சுமார் 2 ஏக்கர் அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் 2 JCB இயந்திரங்களுடன் பொதுமக்கள் கால்வாயை தூர்வார வந்த நிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பிரியாணி கொண்டு சென்ற டெம்போ மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். சேலத்தில் உள்ள பிரியாணி தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து தருமபுரியில் உள்ள கடைக்கு டெம்போவில் பிரியாணி அனுப்பி வைக்கப்பட்டது. சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபொழுது பின்னால் வந்த கார் மோதி இந்த டெம்போ வாகனம் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் டெம்போவில் பயணித்த 2 பேர் பலத்த காயமடைந்ததுடன் 50,000 ரூபாய் மதிப்பிலான பிரியாணி சாலையில் கொட்டி வீணானது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. தண்டபாணி நிலையம், வேலவன் விடுதி உள்ளிட்ட தேவசான விடுதிகளில் உள்ள சாதாரண மற்றும் ஏசி அறைகளுக்கான கட்டணம் முந்தைய தொகையில் இருந்து 300 முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பக்தர்களிடம் எந்த ஒரு கருத்து கேட்பும் நடத்தாமல் முன்னறிவிப்பின்றி திடீரென விடுதி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் இருந்து சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் சத்திய சந்திர சேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாத யாத்திரையாக ஓரிக்கை மகா சுவாமிகள் மண்டபம் சென்றனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆர்த்தி மற்றும் அகல் விளக்குகளுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். இருவரும் ஜூலை 29 முதல் சாதுர்மாசிய விரதத்தை அங்கு கடைபிடிக்க உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிவு விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்ட நிலையில் அபாய கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டன. கன்னிகைப்பேர் கிராமத்தில் இயங்கி வந்த தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு விபத்தில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தொழிற்சாலையை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் தொழிற்சாலை வளாகத்தில் இருந்த அபாயகரமான ரசாயனங்கள், கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள சக்தி விநாயகர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மயிலாட்டத்துடன் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் சென்றனர். மேல் பாட்சாப்பேட்டையில் உள்ள சக்தி விநாயகர் கோயில் குடமுழுக்கு திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் சக்தி விநாயகர் பெருமானுக்கு பால், நெய் அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மயிலாட்டத்துடன் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் சென்றனர். தமிழகத்தில் வேப்பம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் முதியோர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் வேப்பங்குட்டைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சித்த மருத்துவம் மற்றும் வேப்ப எண்ணெய் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் இந்த விதைகளுக்கு இந்த ஆண்டு போதிய விளைச்சல் இல்லாத நிலையிலும் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 1 கிலோ 165 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு பெரிய வியாபாரிகள் வாங்க முன் வராததால் 70 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த 5 சவரன் தங்க நகையை மீட்ட பெண் தொழிலாளர்கள் அதனை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கட்டட தொழிலாளர்களான சத்யா, சசிகலா ஆகியோர் சமுத்திராப்பட்டி குளக்கரை சாலையில் மீட்டெடுத்த தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் உரிய உரிமையாளர் கண்டறியப்பட்டு நகை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேர்மையாக செயல்பட்ட 2 பெண்களுக்கும் காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரியில் டைமிங் தகராறில் அரசு பேருந்து பெண் நடத்துனரை ஓட்டுநர் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து மோத முயன்றதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் பெண் நடத்துனரின் புகாரின் பேரில் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடியில் ஆனி மாத கொடை விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. சின்னமாடு, பூஞ்சிட்டு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 38 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணையில் போதிய நீர் இருப்பு ஏற்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த மாதம் 20 அடியாக சரிந்ததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவானது. தற்போது முல்லை பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 350 கனஅடி வீதம் நீர் திறக்கப்பட்டதால் வைகை அணை நீர்மட்டம் 34.02 அடியாகவும் நீர் இருப்பு 553 மில்லியன் கனஅடியாகவும் உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 134 கனஅடியாக உள்ள நிலையில் மதுரை, தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக 86 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. மாமல்லபுரம் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மலிவு விலை சிக்கன் பிரியாணி விற்பனையை சுற்றுலாத்துறை தொடங்கியுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு என தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களிலும் புராதன பொழுதுபோக்கு மையங்களிலும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் 99 ரூபாய்க்கு பிரியாணி விற்பனை தொடங்கியுள்ளது. அதன்படி மாமல்லபுரம் வந்த சுற்றுலா பயணிகள் கமகமக்கும் சிக்கன் பிரியாணியை வாங்கி ருசித்து பார்த்தனர்.